சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். ஒரு சட்டமன்றத்தில் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் கூடி விவாதிக்கும் போது அந்த அவையை ஒழுங்காக நடத்த ஒரு தலைவர் தேவை. அந்த தலைமை பொறுப்பை வகிப்பவர்தான் சபாநாயகர். சட்டமன்றம் தனது உறுப்பினர்களில் இருவரை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறது. சபாநாயகர் பதவிக்கு அதிக அதிகாரம் இல்லை என்றாலும் அதற்கு மரியாதையும் அந்தஸ்தும் உண்டு. ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் சபாநாயகர் ஒரு நடுவர் போன்றவர். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மோதலில் ஈடுபடும் போது சபாநாயகர் நடுவராகச் செயல்படுகிறார். அரசாங்கத்தை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்வது சபாநாயகரின் முக்கிய கடமையாகும். அதாவது அவை அனைவருக்கும் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்பவர் சபாநாயகர். பதவி நீக்கமும் தொடர்ச்சியும். சபாநாயகரை பதவியில் இருந்து நீக்க ஒரு குறிப்பிட்ட நடைமுறை உள்ளது. சபாநாயகர் 14 நாட்கள் நோட்டீஸ் அளித்த பிறகு சட்டசபையின் தீர்மானத்தின் மூலம் பதவியில் இருந்து நீக்கப்படலாம். அத்தகைய தீர்மானம் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கும் பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது அவசரமாக ஒருவரை அகற்றிவிட முடியாது. முறையான அறிவிப்பும் பெரும்பான்மை ஒப்புதலும் தேவை. சட்டசபை கலைக்கப்படும் சூழலிலும் சபாநாயகர் பதவியில் ஒரு தொடர்ச்சி உள்ளது. சட்டசபை கலைக்கப்படும் போது சபாநாயகர் தனது பதவியை காலி செய்வதில்லை. புதிய சட்டசபையின் முதல் அமர்வு வரை அவர் சபாநாயகராக தொடர்கிறார். இதனால் அவை இல்லாத இடைவெளியிலும் தலைமை பொறுப்பு வெறுமையாகாமல் இருக்கிறது. சபாநாயகர் இல்லாத நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதற்கும் தெளிவான ஏற்பாடு உள்ளது. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது துணை சபாநாயகர் தனது பணிகளை செய்கிறார். துணை சபாநாயகர் பதவியும் காலியாக இருந்தால் ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை சபாநாயகராக நியமிக்கலாம். சபாநாயகரின் அதிகாரங்களை விதி 178 விளக்குகிறது. சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் அவர் சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரி ஆவார். அவையை ஒழுங்கான முறையில் நடத்துதல், பதவியின் மாண்பை பேணுதல், உறுப்பினர்களை கேள்வி கேட்க அனுமதித்தல் மற்றும் வரவு செலவு திட்டம் மற்றும் மானியங்கள் போன்றவற்றை பேச அனுமதிக்கும் வகையில் அவையின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவை அவரது பொறுப்புகளாகும். அவையை வழிநடத்துவதில் சபாநாயகர் தெளிவான விதிகளை பின்பற்றுகிறார். அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகளில் உள்ள நடைமுறை விதிகள் மூலம் அவர் சட்டமன்றத்தை வழிநடத்துகிறார். பேரவையின் விதிகள், நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் மீறப்படும் போது அவையை ஒத்திவைக்கவும், இடைநிறுத்தவும், மீண்டும் தொடங்கவும், மேலும் உறுப்பினர்களை அவையில் பங்கேற்க விடாமல் இடைநிறுத்தவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. சபாநாயகரின் தலைமை பண்பு நடுநிலைமையில் தங்கியுள்ளது. சபையின் அலுவல்களை நடத்தும்போது அவர் பொதுவாக நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை கடைபிடிக்க வேண்டும். மசோதா மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றுவது தொடர்பான எந்தவொரு பிரச்சினையிலும் சமன்பாடு ஏற்படும்போது, அதாவது சம வாக்குகள் விழும்போது, சபாநாயகரின் வாக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இதுவே முடிவை ஒரு பக்கம் சாய்க்கும் தீர்மானகரமான வாக்காகிறது. சபாநாயகரின் முடிவுகளுக்கு ஒரு உயரிய இறுதித்தன்மை உண்டு. உறுப்பினர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்துவதிலும் சபையின் நடைமுறை அல்லது ஒழுங்கை பராமரிப்பதிலும் சபாநாயகரின் முடிவே இறுதியானது. மேலும் இதுபோன்ற விவகாரங்களில் சபாநாயகரை நீதித்துறையின் தலையீட்டிற்கு உட்படுத்தக்கூடாது. இறுதியாக சபாநாயகர் அனைத்து குழுக்களுக்கும் தலைவர்களை நியமித்து அவற்றின் செயல்பாட்டை மேற்பார்வை செய்கிறார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தொடர்பான விதிகள் தெளிவாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. சட்டமன்ற சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தொடர்பானது விதி 178. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலர்களின் விடுமுறை, ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம் தொடர்பானது விதி 179. சபாநாயகராக செயல்பட துணை சபாநாயகருக்கும் பிற உறுப்பினர்களுக்கும் உள்ள அதிகாரத்தை விதி 180 குறிப்பிடுகிறது. நீக்கம் மற்றும் ஊதியம் தொடர்பான விதிகளும் உள்ளன. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின் போது அவர்கள் தலைமை வகித்தல் கூடாது என்பதை விதி 181 கூறுகிறது. சபாநாயகர், துணை சபாநாயகர், மேலவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரின் சம்பளம் மற்றும் படிகள் தொடர்பானது விதி 186. மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் சம வாக்குகள் ஏற்படும்போது சபாநாயகர் தனது வாக்குரிமையை பயன்படுத்துகிறார் என்பதை விதி 100 விளக்குகிறது.